ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான வணக்கம் நண்பர்களே. எல்லைன்னு இருக்கு. வாத்தியார் எனக்கு வாத்தியாராக இருக்காருன்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு எல்லை இருக்குது. எனக்கு ஸ்டூடெண்ட்டுன்னா அவர்கிட்ட நான் என்ன பேசணும், எவ்வளோ பேசணும் அப்படின்னு அளவு எல்லை இருக்குது. எனக்கு அப்பா அல்லது எனக்கு மகன், எனது சகோதரன், எனது மைத்துனர் அல்லது எனது மனைவி, எனது அம்மா, பாட்டி, மகள், பேத்தி, சகோதரி, உறவு முறைகள், இதெல்லாம் ஒரு அளவு முறைகளாக இருக்குது. எல்லை, அந்த எல்லை கட்டி வாழக்கூடியதுதான் வாழ்க்கை. அந்த எல்லை மீறிவிட்டால்தான் வாக்கியாவரப்பு சண்டை, எல்லை தகராறு நடக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லை மீறக்கூடாது, அளவு மீறக்கூடாது, முறை மாறக்கூடாது. அப்போ தான் ஒரு வீடானாலும் நாடானாலும் சுபிட்சமாக இருக்கும். ஆகவே நாம் எல்லை கட்டி வாழ்வோம், சிறுக கூட்டி பெருக வாழ்வோம் நண்பர்களே. சிறு துளி பெருவெல்லாம். நல்ல விஷயங்களை எல்லைக்கு உட்பட்டு அளவோடு முறையோடு பேசி, அளவோடு முறையோடு துய்த்து, இன்ப துன்பங்களை நுகர்ந்து வாழ்வோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். அளவோடு முறையோடு எல்லை கட்டி வாழ்வோம். உங்களிடம் பேசுவதும் ஒரு எல்லையோடு பேச வேண்டும், இல்லாவிட்டால் அது தொல்லையாகிவிடும். எல்லையோடு வாழ்ந்தால் தொல்லை இல்லை நண்பர்களே. ஆகவே எல்லை சாமியாக, ஒரு கோட்டை சாமியாக, மதுரை வீரனாக, சங்கிலி கருப்பனாக, முனுசாமியாக, கருப்பராயனாக, எல்லை பாதுகாவலராக வாழ்வோம். எல்லை கட்டி வாழ்வோம். எல்லையோடு அளவோடு முறையோடு பேசி ஒவ்வொரு செயலையும் செய்து வாழ்வோம். அளவு எல்லை மீறக்கூடாது, முறை மாறக்கூடாது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்படிக்கு உங்கள் எல்லை சாமி ஏ.கே. ஸ்ரீனிவாச பெருமாள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.